ஹாய். ஓகே தான். உண்மைய சொல்லணும்னா இந்த நாள் நல்லா போகல. எனக்கும் தான் இது ஒரு பேட் டே. உங்களுக்கு என்னாச்சு? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்னாச்சு? அது ஒரு குழப்பமான கதைங்க. வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், அதை நோக்கி போய்கிட்டு இருப்போம். ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நமக்கு நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு வந்துருவாங்க. இன்னைக்கு எனக்கு அதுதான் நடந்துச்சு. ஐயோ, எப்படிங்க? இன்னைக்கு எனக்கு நடந்ததும் இதேதான். தேவையே இல்லாத பிரச்சனை. அப்படியா? பாருங்களேன், 2 பேருக்கும் ஒரே நாள்ல ஒரே மாதிரி நடந்திருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, வாழ்க்கை அப்படிதான். திடீர்னு நாம நினைச்சு கூட பார்க்காத ஒரு நாள்ல கை நிறைய ஆச்சரியத்தோட வந்து நிக்கும். என்ன ஒண்ணு, அப்படி வரும்போது கதவை திறந்து விட நாம தயாரா இருக்கணும். நல்லா பேசுறீங்க. தேங்க்ஸுங்க. ஆக்சுவலா என்னோட பாட்காஸ்டுக்கு இருக்கிற ஃபேன்ஸ்ல முக்கியமானவர் நீங்க. அப்படியா? ஆமா, சத்தியமா நீங்க தான் என்கிட்ட உண்மையா பேசுறீங்க. ஓ வாவ், உங்க குரல் ஒரு பறவையோட இறகு காத்துல பறந்து போற மாதிரி இருக்கு. லேசான காத்துல இறகு பறக்கிறத பாத்துக்கிட்டே இருக்கலாம், தெரியும்ல? அப்படி இருக்கு. நீங்க என்ன கவிஞரா? பயங்கர இலக்கியமா பேசுறீங்க. என்னங்க அது, உங்க வாய்ஸ பாராட்டினா கவிஞரான கலாக்கிறீங்க. சும்மா சொன்னேங்க. நிஜமா சொல்லணும்னா பறவை, இறகு, காத்துன்னு என் வாய்ஸ இவ்ளோ பொய்டிக்கா யாருமே சொன்னதில்ல. தேங்க்யூ. செல்ல குட்டி, தமைந்தி குட்டி, அம்மா உனக்கு சமையல் சொல்லி கொடுக்கவா? சரி, அப்பனா இப்படி வந்து உட்காரு, வா. அம்மா, நீங்க சமைக்கிறத பாக்கும்போது ஆசையா இருக்கு. நானும் உங்களை மாதிரி ஆகணுமா? அப்படியா? சரி, அம்மா என்னென்ன செய்யறேன்னு நீ ஒன்னொன்னா பாத்துக்கணும். அதே மாதிரி நீ செய்யணும், சரியா? சரிம்மா. தமைந்தி, அம்மா உனக்கு ஒண்ணு சொல்றேன், கேப்பியா? சொல்லுங்கம்மா. இந்த மெஸ்ஸ நம்ம லாபம் பாக்கிறதுக்காக நடத்தல. பசின்னு வரவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும். காசு இல்லைன்னு மெஸ் வாசல பார்த்துட்டு யாருமே ஏங்கி போய் கிளம்பி போயிடக்கூடாது. எவ்வளவு சிரமம் வந்தாலும் இந்த மெஸ்ஸ மட்டும்
விடாம தொடர்ந்து நடத்தணுங்கிறது தான் இந்த அம்மாவோட ஆசை. ம்? ம், அம்மாடி, வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் வரும். நமக்கு கஷ்டம் வரும், காசு பணத்துக்கு தேவை வரும். நமக்கு பின்னாடி கடை ஆரம்பிச்சு பெருசா சம்பாதிப்பாங்கம்மா. அதையெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பாப்போம்மா. அதுக்கெல்லாம் நீ ஆசைப்படக்கூடாது தங்கம். ம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எந்த காலத்திலயும் பசிய மட்டும் வியாபாரமா ஆக்கிடவே கூடாது. அதுலயும் குறிப்பா ஏன் தமயந்தி செய்யவே கூடாது. சரிங்கம்மா. இதெல்லாம் எந்த அளவுக்கு உனக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா நான் சொன்னதெல்லாம் மனசுல நல்லா ஏத்தி வச்சுக்கோ. இது உனக்கு காலத்துக்கும் துணையா இருக்கும். இந்த அன்னபூரணி மெஸ்ஸுக்கு போனா நம்ம கிட்ட கையில காசு இருக்கோ இல்லையோ, இருக்கறத கொடுத்துட்டு ஒரு வேளை வயிறார சாப்பிட்டுட்டு வரலான்னு நினைச்சு வராங்க பாத்தியா, அதுதாம்மா நமக்கு புண்ணியம். அம்மா உனக்கு அந்த புண்ணியத்தை தாம்மா சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பேன். அம்மாக்காக இதை மட்டும் செய்வியாடி தங்கம். கண்டிப்பா நான் செய்வேம்மா. எனக்கு இது போதுண்டா செல்லம். நல்லா சொல்லுமா. அம்மாண்ணா உனக்கு ரொம்ப பிடிக்குமாடா? ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. நான் ஒன்னு சொல்லுவேன், நல்ல மனசுல ஏத்திக்கோ, சரியா? இப்போ அப்பா நம்ம கூட இல்ல, அவர் நம்மள விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட போயிட்டாரு. அது உனக்கு புரியும் தானே? ஆமாமா. அம்மா உன்னை எப்படியாவது நல்லபடியா வளர்த்து ஆளாக்கிடுவேன். நீயும் நல்லா படிச்சு வரணும். ஆனா அம்மா இப்ப சொல்ல போற விஷயத்த உன் மனசுல நல்லா ஆழமா பதிய வச்சுக்க. இந்த உலகத்துல பணம் தான் முக்கியம். பணம் இல்லனா யாருமே மதிக்க மாட்டாங்க. நீ எல்லாருக்கும் நல்லவனா, பணத்துக்கு முக்கியம் தராதவனா இருக்க கூடாது. அப்படி இருந்தீனா இந்த உலகம் ஈஸியா ஏமாத்திரும். அப்படி இருந்ததுனாலதான் அம்மா இப்ப தோத்து போய் நிக்கிற. நீ எந்த சூழ்நிலையிலயும் தோத்துறவே கூடாது. எப்பவும் எதுக்காகவும் உன் இடத்தை நீ விட்டு கொடுக்கவே கூடாது. நிறைய பணம் சம்பாதிக்கணும், போதும் போதுன்ற அளவுக்கு காசு சேர்க்கணும். காசுக்காக பணத்துக்காக உன்கிட்டதான் 4 பேர் கையேந்து நிக்கணுமே தவிர நீ யாருகிட்டயும் போய் பணத்துக்காக நிக்க கூடாது. பணம் தான் இந்த ஊர் உலகத்துல உன்னை பெரிய ஆளாக்கும். அம்மா சொல்றது உனக்கு புரியுதா நலன்? புரியுதுமா. எப்பவும் மத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்காத. நீ உன்னை பத்தி மட்டும் யோசி. உனக்கு பிடிச்சத மட்டும் பண்ண. எப்பவும் எதுலயும் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த காரணத்து கொண்டும் நீ தோத்துறவே கூடாது. நான் இப்ப உன் கூட இருப்பேன், ஆனா நாளைக்கு இல்லாம கூட போவேன். ஆனா அம்மா சொன்ன இந்த வார்த்தைகளை மட்டும் நீ கடைசி வரைக்கும் உன் மனசுல வச்சுக்கிட்டு அதுபடி நடக்கணும், சரியாப்பா? சரிம்மா. நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். யாரு என்ன சொன்னாலும் நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன். அம்மா, ஏதோ ஒரு நல்ல வாசனை வருது இல்லம்மா? ஆமாண்டா, பச்சரிசியையும் சர்க்கரையையும் நெய்ல கலந்து பொங்கல் கிண்டுறாங்க போல இருக்கு. அந்த வாசனை அப்படியே நாக்குல எச்சி ஊறுதுடா. எவ்வளவு வாசனை வருது இல்ல? ஆமா, வாசனையே இவ்ளோ நல்லா வருதே. அப்போ அந்த சர்க்கரை பொங்கல் எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்களும் சேர்ந்து என்ன ரொம்ப டெம்ப் பண்றீங்க. இருங்க,
யார் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். தெரியுமா இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்குல்ல? நல்லா இருந்துச்சு. அம்மா, அன்னைக்கு அண்ணனுக்காக நம்ம பொண்ணு பார்க்க போயிருந்தோம்லம்மா, அந்த பொண்ணுதாம்மா அது. ஆமாண்டி, நானும் பார்த்தேன். சூப்பர் பொண்ணுடியாவ. ஆமாம்மா. சூப்பர் பொண்ணா, சரியான வாயாடி. அம்மா, அண்ணா அந்த பக்கம் போறாரு. அண்ணா, அண்ணா. அண்ணா என்னண்ணே, போகும்போது ஒரு ட்ரெஸ்ல போனேன், ஆனா வரும்போது வேற ட்ரெஸ்ல வர. ஆமா, என்னன்னு சொல்லுங்க. அதானே, என்னடா அதுக்குள்ள ஷர்ட் மாத்திட்ட? இல்லம்மா, ஒரு பவுடர் கொட்டி சட்டையெல்லாம் அழுக்காயிடுச்சு, அதான் ஷர்ட் மாத்திட்டு வந்தேன். சரி சரி, அதெல்லாம் விடுறா. அந்த பொண்ணு, அதான் உனக்கு பொண்ணு பார்க்க போனோம்ல, அவ இங்கதான்டா இருக்கா. இப்பதான் நாங்க பார்த்தோம். நானும் பார்த்தம்மா. ஓ, பாத்தியா? பேசுனியா? இல்ல, தூரமா இருந்து பார்த்தேன். டேய், நல்ல பொண்ணு இல்ல? அக்கா, அன்னைக்கு அவ்வளவு பேர் நடுவுல என்ன வாய் பேசினா, அவளை போய் நல்ல பொண்ணுன்னு சொல்றீங்க? அண்ணா, அண்ணா, உன் கழுத்துல இருந்த டாலர் செயின் எங்கண்ணே? எங்கடா போட்ட? எங்க காணோம்? கழுத்துல இருந்த செயின் எங்கடா? அம்மா, எங்கேயோ மிஸ் பண்ணிட்ட போலமா. மிஸ் பண்ணிட்டியா? இருங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய், குட்டி போடுறா.
இழுக்காதீங்க. ஏய், இவளை இழுத்துட்டு போடா. ஏய், வா. நான் பேசிக்கிறேன். சொல்லுங்க ப்ளீஸ். ஏய், இழுடா. இழுடா. சொல்றேன்ல, நான் விட மாட்டேன். நான் விட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா இது கடையா இருக்கலாம். ஆனா இதுதான் என்னோட கோவில், என்னோட உயிர், என்னோட உலகம் எல்லாமே. என்ன கொண்டு புதைச்சாலும் சரி, இது இடிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். இடிச்சா என்னையும் சேர்த்து புதைச்சிருங்க. அண்ணா இது வேலைக்கு ஆகாதுண்ணா. இவ்வளவு தூக்கி உள்ள போடுவோம். இவளும் மெஸ்ஸோட இடிஞ்சு சாவட்டோண்ணே. ஏய், இருடா. ஏய், ஒண்ணும் ஆகாது, பயப்படாத, தைரியமா இரு. பட்ட பகல்ல பொம்பளை புள்ள நடத்துற மெஸ்ஸ இடிக்க வரான்னா அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். வட்டி பணம் கொடுத்தாலும் வாங்காம திடீர்னு 30 லட்சம் வேணும்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஏண்டா சிவராமா, நீ ஒருத்தன் பெரியப்பான்னு எதுக்குடா இருக்க? கிருஷ்ணா, சித்தப்பான்னு பேருக்கு இருந்தா மட்டும் போதுமாடா? என்ன ஏதுன்னு நீ அவனை போய் கேட்க மாட்ட? சித்தி, நீங்க எதுக்கு இப்ப அவளை சும்மா தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவங்க போய் அந்த ரவுடி பைய கூட கட்டி புரண்டு சண்டை போடணும்னு சொல்றீங்களா? அதுதான் உங்க ஆசையும் கூடவா? அடியே, சித்தப்பன் பெரியப்பன் அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுல ஆம்பளைங்களா இருக்கிறது? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா முன்னாடி போய் நின்னு கேட்க வேணாமா? கடன் கொடுத்தவ திருப்பி வந்து கேட்க வந்தா அதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு எப்படி போய் சண்டை போடுறது? என்ன மாதவி நீ இப்படி பேசுற? வருமானம் வந்தா தமையந்தி முழுசா கடனை கட்டிட மாட்டாளா? அதேதான்க்கா, அதேதான். வருமானமே இல்லாத அந்த மெஸ்ஸ எதுக்கு இப்படி கட்டிக்கிட்டாளுங்கிற? இன்னைக்கு தேதியில டி நகர்ல தம்மா தோண்டு இடம் இருந்தா கூட அதுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குக்கா. அந்த மெஸ்ஸ நடத்துற, 20 ரூபாய்க்கு சோறு போடுறேன், அத பண்றேன், இத பண்றேன்னு இன்னைக்கு கடனை கட்ட முடியாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. இத பாருங்கக்கா, இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல. எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவா எடுத்து முதல்ல அந்த மெஸ்ஸ விக்கிற வழிய பாப்போம்க்கா. இங்க பாருங்க, இல்லன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு மெஸ்ஸ இடிக்கிறேன்னு வந்தவன் நாளைக்கு நம்ம வீட்டை இடிக்கிறேன்னு வருவான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நடுத்தரவுக்கு தான் போகணும். ஞாபகம் வச்சு. என்ன பண்ண போறேன்? வீட்ல இருக்கவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஆமா, முதல்ல பெரியம்மா கிட்ட கேட்டு பார்க்கலாம். வேற வழியே இல்ல. கேட்கலாமா வேணாமா? கேட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. பெரியம்மா, வாமா. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இப்போ வேற வழி தெரியல. உங்ககிட்ட எதுவும் பணம் இருக்குமா? பணமா? ஆமா பெரியம்மா, 3 நாளுக்குள்ள 3 லட்சத்தை எப்படி புரட்டுறதுன்னே தெரியல. அதான் உங்ககிட்ட எதுவும் பணம் இருந்ததுன்னா கொடுத்தீங்கன்னா. இதுவரைக்கும் எந்த உதவியும் கேட்காதவனே, இன்னைக்கு இந்தா வச்சுக்கோன்னு கொடுக்கறதுக்கு இந்த பெரியம்மா கிட்ட எதுவும் இல்லையேடா. உன் பெரியப்பாவை பத்தி தான் உனக்கே நல்லா தெரியும்ல. சம்பாதிக்கிற காசை எல்லாம் சீட்டாட்டம் சூதாட்டம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவாரு. இதுல கையில எங்க இருந்துமா காசு இருக்கும் சொல்லு? நீ என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. இருந்தா நீ கேட்காமலேயே கொடுத்துருவேன்னா. பரவாயில்ல பெரியம்மா.
என்ன குரல்ல ஏதோ வித்தியாசம் தெரியுதே. பிரீத்தியோட இந்த குரலுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாதாடா? ஏதோ பெரிய ரிக்வெஸ்டோட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். மா உனக்கு செம்ம மூலமா என்ன ஸ்கேன் பண்ணாமலே ரிசல்ட்ட சொல்லிட்ட. அம்மாவுக்கு ஐஸ் வைக்கிறது இருக்கட்டும், என்னன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். பிரதர் இந்த பேப்பரை கொஞ்சம் பாருங்க. 7 ஸ்டார் இன்டர்நேஷனல் நடத்தும் மாபெரும் சமையல் போட்டி, முதல் பரிசு 3 லட்சம். சரி, இது எதுக்கு இப்ப என்ன படிக்க சொன்ன? அதான் பிரதர், இந்த சமையல் போட்டியில நலனின் ஒரே தங்கை மிஸ் பிரீத்தி கலந்து கொள்வதாக முடிவெடுத்திருக்காங்க. சூப்பர் டி, வாழ்த்துக்கள். Thank you. அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பாட்டி, தமேந்தி வந்துட்டியா? மெஸ்ஸுக்கு போயிருந்தியா? ஆமா பாட்டி. இன்னும் நீங்க தூங்கலையா? எங்க தூக்கம் வருது, மனசே சரியில்லை. நீ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எப்படியாவது மெஸ்ஸ காப்பாத்தினோன்னு தவியா தவிக்கிற. ஆனா கையில காசு இல்ல, கடன் வாங்குறதுக்கும் இப்ப வழி இல்ல. கூட இருக்கிற நாங்க யாருமே கொடுத்து உதவுற நிலைமையில இல்ல. என்ன செய்ய, அத நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு. பாட்டி கவலைப்படாதீங்க, அந்த பிரச்சனைய தீக்க புது வழி கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற? இங்க பாருங்க பாட்டி, சமையல் போட்டி ஒண்ணு நடக்குதாம். இதுல கலந்துட்டு ஜெயிச்சா முத பரிசு 3 லட்சமா. 3 லட்சமா? ஆமா பாட்டி. ஏமா, சமையல் போட்டிக்கு எப்படிமா 3 லட்சம் கொடுப்பாங்க? இது ஏதோ ஒரு பெரிய கம்பெனி நடத்துறாங்க போல. நல்லா பாருங்க, விளம்பரம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல கலந்துட்டு எப்படியாச்சும் முத பரிசு ஜெயிச்சுட்டா 3 லட்சத்தை வாங்கி அப்படியே அந்த கதிரேசன் கிட்ட கொடுத்துடலாம் பாட்டி. நீ ஜெயிக்கணுமா? கண்டிப்பா நீ ஜெயிப்ப. நீயும் இத்தனை வருஷமா எத்தனையோ 1000 பேருக்கு சோறாக்கி போட்டிருப்ப. அந்த புண்ணியம் உன்னை கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும். இந்த நாள் எப்படி போச்சு? உண்மையை சொல்லவா இல்ல பொய் சொல்லவா? பொய் சொல்லுங்க பாப்போம். பொய் சொல்றது எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பொய் சொல்றது பிடிக்காதுன்னு தெரியும். உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்றதா இருந்தா இன்னைக்கு எனக்கு ஒரு மோசமான நாள். ரொம்ப காலமா எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு தலைக்கு மேல கத்தி மாதிரி வந்து நின்றுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப பயந்து போயிட்டேன். என்ன ஆச்சு? ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டேன். இப்பவும் பிரச்சனை சரியாயிடல, ஆனா சரி பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. சூப்பருங்க, எல்லாம் சரியாயிடும்.
கவலையே படாதீங்க. உங்களை மாதிரி பாசிட்டிவ் மனுஷங்களுக்கு கெட்டதே நடக்காது. தேங்க்யூ. நாளைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து ஓரளவுக்கு நான் வெளியே வந்துருவேன். அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவீங்க. உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. நீங்க ரொம்ப பாசிட்டிவா பேசுறீங்க. ஆமாங்க, எல்லாமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். பாத்தீங்களா, என்ன கலாய்க்கிறீங்க? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்க பாட்காஸ்ட் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பிஸியா இருக்கீங்களோன்னு தான் மெசேஜ் பண்ணுனேன். வெற்றியோட வாக்கா. நீங்க ஹாய். அம்மா. ஓ, இவங்க குடும்பத்தோட போட்டிக்கு வந்திருக்காங்களா? இந்த போட்டியில நீங்க கலந்துக்கிறதுக்காக எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வேற வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. அதனால முதல்ல உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு உதவியாளரை வச்சுக்கலாம்னு நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ அவங்க வந்து அந்தந்த கண்டஸ்டன்ட் பக்கத்துல நிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஹாய். ஹாய். யாருக்கும் எந்த டென்ஷனும் வேண்டாம். ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. உங்க மனசு ரிலாக்ஸ்டா இருந்தாதான் நீங்க செய்யற டிஷ்ஷும் டேஸ்டா இருக்கும். அப்புறம் உதவிக்கு நிக்கிறவங்க வேண்டிய பொருட்களை எடுத்து தரதுக்கு தான். மத்தபடி சமையல்ல எதுவும் ஹெல்ப் பண்ண கூடாது. இப்ப நீங்க செய்ய வேண்டியது ஏதாவது ஒரு ட்ரிங்க். இதுல நீங்க என்ன செய்ய போறீங்கன்றதை யோசிச்சு 2 நிமிஷத்துல உங்க முடிவை சொல்லுங்க. 2 நிமிஷத்துலயா? எனக்கா செய்ய போற? டேய், நான் வித்தியாசமா ஒரு ட்ரிங்க் பண்ணலாம்னு இருக்கேன். ஒண்ணு பானகம் பண்ணலாம். அது ட்ரெடிஷனலாவும் இருக்கும், அதுவும் இவங்களுக்கு புதுசாவும் இருக்கும்டா. இல்லனா அன்னாச்சி பழம் ரசம் பண்ணலாம். ஆமா, சூப்பர்க்கா. நீ சொல்லும் போதே புதுசா இருக்கு. நிவேதா, என்ன செய்ய போறீங்க? கேரட், ஆரஞ்சு, பீட்ரூட் சேர்த்து ஒரு ஜூஸ் செய்ய போறேன் சார். ஓ, வெரி குட். விமலா, நீங்க? நான் நன்னாரி ஜிகா ஜூஸ் செய்ய போறேன் சார். ஓ, ஓகே. நீங்க? லெமன் மொஜிட்டோ ஃப்ளேவர் சார். சூப்பர். கீர்த்தி, நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் மேட்சோ சாக்கோ ஷேக் பண்ணலாம்னு இருக்கேன் சார். ஓ, வாவ், நைஸ். வேற வித்தியாசமா இருக்கு. பூரணி, நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் ஆவாரம் பூ பானகம் செய்ய போறேன். ஓ.
என்ன ராம்ஜி சார், டேஸ்ட் பார்த்துடலாமா? எஸ், அஃப்கோர்ஸ். இந்த முதல் ரவுண்ட்ல யார் அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம். நீங்க அவங்க செஞ்ச டிஷ் எல்லாம் எடுத்து பிரசன்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு. அடுத்து விமலா வாங்க. பூர்ணி வாங்க. அக்கா போ போ போ. பிடிக்கணும். பிரீத்தி வாங்க. அடுத்து டெய்ஸி ராணி வாங்க. ரொம்ப தன்மையா கேக்குறேன், போட்டியில இருந்து விலகிடு, இல்லனா அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன். என்ன மிரட்டுறீங்களா? அங்க என்னவோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. உனக்கு நான் சொல்ற அமௌண்ட் பத்தாதுன்னா எவ்வளவு வேணும்னு நீயே கேளு. சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீங்க சொல்ற மாதிரி என்னால போட்டியில இருந்து விலக முடியாது. இன்னொரு தடவை இப்படி என்கிட்ட பேசுனீங்க, போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். Great. Well done. அம்மா, என்னமா பண்ணிட்டு இருக்காரு இவரு? என்னடா ஆச்சு? அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்த பொண்ணு, அதான் பொண்ணு பார்க்க போகும்போது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணை பார்க்கல? அவகிட்ட இந்த போட்டியில இருந்து விலக சொல்லி டீல் பேசிட்டு இருந்திருக்காருமே இவரு. அதுக்காக எவ்வளவு வேணாலும் பணம் தருவார். என்னங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? ஏய், என்ன நடந்ததுன்னு புரியாம பேசிட்டு இருக்காரு. நம்ம பொண்ணு எப்பவும் எங்கேயும் முதல் இடத்துல தான் இருக்கணும். எவ்வளவு ஒருத்தி ஃபர்ஸ்ட் வருவா, அதை என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? அதுக்காக நேரா அந்த பொண்ணுகிட்டே போய் பணம் தரேன்னு பேரம் பேசுவீங்களா? அவ போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பிரீத்திய மொத்தமா அந்த போட்டியில இருந்து விலக்கிட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எந்த பரிசு வாங்கலனாலும் பரவாயில்லங்க, பிள்ளைங்களை என்கரேஜ் பண்றதுக்கு பதிலா இப்படி பண்றது தப்பு. அம்மா, அதான் எந்த விஷயத்திலயும் ஒழுங்கா டீல் பண்ண தெரியல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? அவர் வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்க சொல்லுங்க. எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே. எங்க அப்பா எல்லாம் வரமாட்டாரு. இங்க இல்ல,
என் நிச்சயதார்த்தத்துக்கு என் கல்யாணத்துக்கு எதுக்குமே வரமாட்டாரு. நான் யாரு, எப்படிப்பட்டவன், நினைச்சதை அடையறதுக்கு எது வரைக்கும் போவேன், எதுவுமே உனக்கு தெரியாது. எவ்வளவு தப்பானவரா இருக்காரு. அக்கா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல, விடு. அக்கா எதுவும் பிரச்சனையா? பிரீத்தியோட அப்பா வந்து என்கிட்ட டீல் பேசினாரா. அவர் குடுக்கற பணத்தை வாங்கிட்டு நான் போட்டியை விட்டு விலகிடணுமா. அவரோட பொண்ணுதான் ஃபர்ஸ்ட் வரணுமா. எனது விலகணுமா? எனக்கா இது? இப்படிலாம் கூட பேசுவாங்க? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா அதுக்காக நீ ஒன்னும் அப்செட் ஆகாதக்கா. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அடுத்த ரவுண்டுக்கு நீ ரெடி ஆகு. ஓகேவா? நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இரண்டாவது சுற்று நடைபெற போகிறது. இதோ நம்ம ஜட்ஜஸ் வந்துட்டாங்க. இப்ப நடக்க போற 2வது ரவுண்ட்ல இருந்து 2 பேரை ஃபைனலுக்கு செலக்ட் பண்ண போறோம். அந்த 2 பேருக்கும் இடையில தான் நாளைக்கு ஃபைனல் போட்டி நடக்க போகுது. இப்ப நடக்க போற 2வது ரவுண்ட பத்தி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க எல்லாரும் ட்ரிங்க் செஞ்சிருந்தீங்க. இந்த ரவுண்ட்ல 3 பேரும் ஒரு ஸ்வீட் பண்ண போறீங்க. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்க 3 பேரும் ஸ்வீட் செய்ய போறீங்க. என்ன ஸ்வீட்னா அல்வா. அல்வாவா? இந்த அல்வா செய்யறதுல ஒரு காய்கறியை யூஸ் பண்ணி செய்யணும். காய்கறியா? காய்கறில எப்படி? அதான் திறமை. போட்டின்னு வந்துட்டா அதுல ஒரு ரிஸ்க் இருக்கணும் இல்லையா? பிரீத்தி, யூ டோன்ட் வரி. என்ன வெஜிடபிள் வருதுன்னு பாரு, அதுக்கேத்த மாதிரி ஸ்வீட் செஞ்சுக்கலாம். கவலைப்படாத. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. அது என்னன்னு பாக்குறீங்களா? உங்க முன்னாடி இருக்கிற இந்த 3 பவுல்லையும் 3 விதமான காய்கறிகள் இருக்கு. அந்த காய்கறியை வச்சுதான் நீங்க ஸ்வீட் செய்ய போறீங்க. எந்த பவுல்ல எந்த காய்கறி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. நீங்க செலக்ட் பண்ற பவுல்ல எந்த காய்கறி இருக்கோ அந்த காய்கறியை வச்சுதான் நீங்க டிஷ்ஷ செய்ய போறீங்க. அதுதான் டாஸ்க். பரவாயில்ல, சாப்பிடுங்க. அதெல்லாம் வேணாம். சரி பிரீத்தி, நீ டேஸ்ட் பண்ணு. சூப்பரா இருக்குங்க. தேங்க் யூ. ஆமாமா, ரொம்பவே நல்லா இருக்கு. உனக்கு பாவக்காய் வந்ததும் என்ன பண்ண போறியோன்னு நினைச்சேன். ஆனா நீ அதையும் வச்சு இப்படி ஒரு ஸ்வீட்டை செஞ்சு அசத்திட்ட. பிரீத்தி, உன்னோட பூசணிக்காய் அல்வாவையும் நான் டேஸ்ட் பண்ணேன். சூப்பரா இருந்துச்சு. சென்னையோட டாப் மோஸ்ட் ஷெஃப்னா நான் சொல்லி செஞ்ச அல்வா எப்படி நல்லா இல்லாம இருக்கும்? பாவக்காய் அல்வா எப்படி செய்யறதுன்னு ஒரு நாள் எனக்கு சொல்லிக் கொடுமா? கண்டிப்பா சொல்லி தரேன். பாவக்காயில எப்படி ஸ்வீட் செஞ்ச? அது எப்படி முடியும்? அதெல்லாம் என் பேத்தி பண்ணுவா. சமையல் கத்து கொடுத்தது யாரு? அன்னபூரணியாச்சே. உண்மைய சொல்றதா இருந்தா பாவக்காய் வந்ததுமே எனக்கே ஒரு மாதிரி பயமா தான் இருந்துச்சு. எப்படி இத வச்சு செய்ய போறேன்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு செகண்ட் அம்மாவை நினைச்சுக்கிட்டேன்.
சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் மனசுக்குள்ள ஓட விட்டேன். அப்புறம் கட 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 கடன்னு பண்ணிட்டேன். பாத்தியா? ஆனா அதுக்கு 2வது இடம் தான் கிடைச்சிச்சு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. பூசணிக்காயில ஸ்வீட் செய்யறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா நீ பாவக்காயில ஸ்வீட் செஞ்சிருக்கியே, அதெல்லாம் அவங்க பாராட்டி முதல் பரிசு கொடுத்திருக்கணும். அட விடு பார்வதி, எப்படியோ ஃபைனல் போட்டிக்கு தமயந்தி போயிட்டா இல்ல, அங்க போய் எப்படி ஜெயிக்க போறாங்கிறதா முக்கியம். என்னம்மா? ஆமா பாட்டி, என் கவனம் எல்லாம் எப்படியாச்சும் நல்லா சமைச்சு முதல் பரிசு வாங்கி அந்த 3 லட்சத்தை ஜெயிச்சிடணும். நீ கவலைப்படாத, அந்த 3 லட்சம் உனக்கு தான். இதுக்கு முன்னாடி வேற எந்த போட்டியிலயும் கலந்துக்காம திடீர்னு போய் கலந்துகிட்டு ஜெயிச்சிட்டு வந்திருக்கியே, இதே போல நாளைக்கும் நீ கலக்கிறத பாரு. நீ கலக்கிடுவ தமேந்தி. அவங்க ஆசைக்காக வந்திருக்காங்க, நீ ஒரு லட்சியத்தோட போயிருக்க. நீ இப்ப பசியோட இருக்கிற பூனை, கண்டிப்பா ஜெயிச்சிடுவ. சரி, நாளைக்கு நீ என்ன சமைக்க போற? முடிவு பண்ணிட்டு என்னன்னு? நான் முடிவு பண்ணிட்டேன் பாட்டி. நாளைக்கு நான் செய்ய போறது கிச்சடி. என்ன கிச்சடியா? என்னடி சொல்ற? இந்த கிச்சடி உப்புமாலாம் வேற வழி இல்லாம அவசரத்துக்கு செய்யறது, அத போய் போட்டியில அதுவும் ஃபைனல் ரவுண்ட்ல பண்றேன்ற? இல்ல பாட்டி, கிச்சடி உப்புமா எல்லாமே நல்ல டேஸ்டான வெரைட்டி தான். செய்யற வகையில செஞ்சா கிச்சடி எல்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும். சரிம்மா, அதுக்காக எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? நீ சீரக சம்பால பிரியாணி அருமையா செய்வியே, இல்ல சைவம் தான் பண்ணணும்னா அடையும் அவியலும் உன் கைப்பக்குவத்துக்கு நல்லா வருமே. அத விட்டுட்டு எதுக்கு கிச்சடி எல்லாம்? ஆமா தம்மந்தி, அதையே பண்ணு. இல்ல, அம்மா இருந்த வரைக்கும் என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் எப்பவுமே கிச்சடி தான் செய்வாங்க. அது எனக்கு பிடிக்குங்கிறத விட அம்மாவுக்கு சமைக்க ரொம்பவும் பிடிச்சது கிச்சடி தான். அம்மாவோட கைப்பக்குவத்துல கிச்சடி செம்மையா இருக்கும். சரிடி, நீ ரொம்ப சென்டிமெண்டா யோசிக்கிற. உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா நீ அதையே செய். அப்போ நாளைக்கு கிச்சடி செஞ்சு எல்லாரையும் அசத்த போறேன். ஆமா பெரியம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு உன் முகத்துல ஒரு சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பாக்குறேன். இது இப்படியே இருக்கணும் தமயந்தி, நீ நல்லா இருக்கணும். உன் கஷ்டம் கவலை எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம ஓடிடணும், அதான் என் ஆசை. சரி, நேரத்தோடு போய் தூங்கு. நாளைக்கு நீ தான் ஜெயிக்க போற. நிம்மதியா தூங்கு, என்ன? குட் நைட். அம்மா அன்னபூரணி, உன் பொண்ணுதாம்மா ஜெயிக்கணும். அவளுக்கு நீதான் துணையா இருக்கணும். அடிச்சு வெளியே தள்ளுங்கடா, போடா. எல்லாரையும் வெளியே தள்ளுங்கடா, கரண்ட் கடை கூட ஓடா கூட்ட சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் இருங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா சொல்ல முடியாது. கிளம்புங்க முதல்ல, அப்புறம் வாயில பேசிட்டு இருக்க மாட்டேன். கால் பண்ணிட்டு வந்துடுறேண்ணா. என்னடா முதல்ல வர சொல்றாங்க. ஃபோன் குடுறா. சும்மா அவளை கெஞ்சிட்டே இருப்பாங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஒரு நிமிஷம் செல்வி. சமயந்திக்கா, கதிரேசனோட ஆளுங்க எல்லாரும் கடைக்குள்ள வந்து எல்லாரையும் அடிச்சு வெளியில அனுப்பி கடையை பூட்டிட்டாங்கக்கா.
தமையந்தி என்னாச்சுமா? அந்த கதிரேச ஆளுங்க திரும்பவும் வந்து பிரச்சனை பண்றாங்களா? அடப்பாவி. இருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். பாத்து போமா. என்ன பண்ண போறேனோ? ஐயோ, தமையந்தி கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா. படுபாவி, இப்பதான் இந்த மாதிரி வந்து பண்ணணுமா? அக்கா வந்துருவாங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா. இந்தாங்க. என்னடா பேசுறா? நகருங்க, நகருங்க. என்னண்ணா இது? நான் தான் 3 நாள்ல பணம் கொடுக்கறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ஏன்னா இப்படி பண்றீங்க? ப்ளீஸ், தயவு செஞ்சு கடையை திறந்து விடுங்க. திறந்துருவோம். 3 லட்சம் பணத்தை கொடு. என்ன பாக்குற? எண்ணி 3வது நாள் 3 லட்சத்தை எண்ணி வைப்பேன்னு சொல்லி வீராவசனம் பேசினல, இப்ப பணத்தை எடுத்து வை. நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு தானே 3வது நாள். கண்டிப்பா நான் சாயந்தரத்துக்குள்ள கொடுத்துருவேன். என்ன விளையாடுறியா? இந்த கதிரேசனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பொம்பளை பிள்ளையாச்சேன்னு இவ்வளவு காலமா விட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. ஆமா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? 3 நாளைக்குள்ள 3 லட்சத்தை கொடுக்கறேன்னு சொன்னல? ஆமாண்ணே, நான் சொன்னேன். இன்னைக்கு தானே 3வது நாள். இன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள எப்படியாவது பணத்தை கொடுத்துருவேன். ஓ, நீங்க 3வது நாள் நைட்டு 12 மணிக்கு தான் பணத்தை தருவீங்களோ? அப்படியெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விடிஞ்சதுமே என்னோட 3வது நாள் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓ, போய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் மெச தரதுக்க. அண்ணா ப்ளீஸ், எல்லாரும் பசியோட நிக்கிறாங்க. கொஞ்சம் மனசு வைங்க. நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள நான் பணத்தை தந்துருவேன். என்னம்மா பூரணி இன்னும் ஆளை காணுமே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் கால் பண்ணேன். இப்ப வந்துடுறேன்னு சொல்லிருக்காங்க சார். இதேதான் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறோம், அதுவும் ஒரு ஃபைனல்ல கலந்துக்கிறோம்னு பயம் வேண்டாமா? நம்ம அவளோட எதிர்பார்த்த சமையல் போட்டியோட ஃபைனல் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. இதுல கலந்துக்கிற 2 கண்டஸ்டன்ட்ல பிரீத்தி ஆல்ரெடி வந்துட்டாங்க. பூரணி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் அப். 2 பேரும் குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. உங்க எல்லாரையும் போலவே நாங்களும் ரொம்ப டென்ஷனா இருக்கோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம்.
எப்படி சார் இருக்கு? ஃப்ளேவர் நல்லா இருக்கு, அரோமா நல்லா இருக்கு. ஆனா டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா ஓகே, அவங்களோட சமையலையும் பார்த்துருவோம். Wow, what a melting taste. இது கிச்சடி தானம்மா? பிரமாதம்மா. இப்படி ஒரு கிச்சடியை என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்லை. அந்த பச்சை மிளகாவையும் கடலை பருப்பையும் நெய்ல வறுத்து போட்டு அது பல்லுல கடிப்படும் போது வர டேஸ்டும் ரவைய வச்சு இப்படி ஒரு டேஸ்டான கிச்சடியை பண்ண முடியும்னு ஆச்சரியமா இருக்குமா? ஃபென்டாஸ்டிக் பூரணி. உங்க அம்மா எப்படி சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா சொல்லி கொடுத்த டிஷ்ஷ இப்பவும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே பண்றீங்களே. யூ ஆர் எ born cook. இப்போது நமது நடுவர்கள் டிஸ்கஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் வெற்றியாளர்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. பூர்ணியா இல்ல பிரீத்தியா? ஓகே, இப்ப இந்த சமையல் போட்டியோட வின்னர் யாருன்னு பாத்துடலாமா? இட்டாலியன் ஃபுட்டா இல்ல தமிழ்நாட்டு ஃபுட்டா? பாஸ்தாவா இல்ல கிச்சடியா? எது வின் பண்ணிருக்கு பாத்துடலாமா? 3, 2, 1. தி வின்னர் இஸ் பூரணி. இந்த சமையல் போட்டியில டஃப்பான டாஸ்க் எல்லாத்தையும் அசால்ட்டா டீல் பண்ணாங்க பூரணி. பாவக்காயை வச்சு அல்வா செஞ்சதெல்லாம் வேற ரகம். இப்ப பார்த்தா வெறும் கிச்சடியை செஞ்சு போட்டியை வின் பண்ணிட்டாங்க. டஃப்பான டாஸ்க் எல்லாத்தையும் அசால்ட்டா டீல் பண்ணாங்க பூரணி. 3 லட்சம் ரூபாய் ரொக்க பரிச முதல் பரிசா வின் பண்ணிருக்காங்க பூரணி. பிரீத்தி விடுறா. ஒரு போட்டின்னு வந்தா ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க, ஒருத்தவங்க தோப்பாங்க. இது நடக்கதானே செய்யும். நான் தோத்ததுக்கு ஒண்ணும் கவலை இல்லம்மா. அண்ணனோட சிக்னேச்சர் டிஷ் பண்ணி நான் தோத்து போயிட்டேன். அண்ணன் என்ன நினைக்க போகுதுன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நலா, நீ ஏடா ஒரு மாதிரியா இருக்க? ஜெயிச்சது ஏதோ ஒரு பொண்ணு இல்லல்ல, அதுவும் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே. தி வின்னர் இஸ் பூரணி. நான் தோத்ததுக்கு ஒண்ணும் கவலை இல்லம்மா. அண்ணனோட சிக்னேச்சர் டிஷ் பண்ணி நான் தோத்து போயிட்டேன். என்ன விட்டுறதா டீல் பேசி போட்டியிலிருந்து பாதியிலே அவளை போக வச்சிருக்க. வந்தா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான்.
காற்றின் மொழி பாட்காஸ்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச உணவை பத்தி தான் நான் பேச போறேன். இன்னைக்கு உணவு தான் உலகம் முழுக்க மிகப்பெரிய பிசினஸா இருக்கு. எப்படி இவங்க எப்பவுமே நமக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி டாபிக் பிடிக்கிறாங்க? உணவுல இது நல்ல உணவு, இது கெட்ட உணவு, இது டேஸ்டான சாப்பாடு, இது டேஸ்ட் இல்லாத சாப்பாடுன்னு எதுவுமே இல்ல. ஏன்னா ஒரு உணவோட ருசிய துல்லியமா அளக்க எந்த ஸ்கேலுமே உலகத்துல இல்ல. ஒரு உணவு ரொம்ப சிறந்ததானதுன்னு எல்லாரும் சொல்றாங்கங்கறதுனாலலாம் நாம அத சாப்பிடுறது இல்ல. அந்த உணவு பிடிச்சிருக்குங்கிற காரணத்தால மட்டும்தான் நாம அத விரும்பி சாப்பிடுறோம். குட்டி, டேய் குட்டி, பாப்பா எங்கடா? உள்ள கிச்சன்ல தான் இருக்காங்க. கிச்சன்ல இருக்கா? பாப்பா, சமையந்தி, நீ சமையல் போட்டியில ஜெயிச்சத பத்தி பேப்பர்ல போட்டோவோட போட்டிருக்காங்கம்மா. செவன் ஸ்டார் இன்டர்நேஷனல் நடத்திய சமையல் போட்டியில் முதல் பரிசு ரூபாய் 3 லட்சத்தை சென்னையை சேர்ந்த பூரணி வென்றார் அப்படின்னு போட்டிருக்கமா. ரொம்ப சந்தோஷம். சூப்பர்மா. சூப்பர்க்கா, நல்லா இருக்குக்கா. குட்டி பாரு, செமையா இருக்குல்ல? அமைந்தி, அம்மா மட்டும் இருந்திருந்தா இப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்பவும் அம்மா நம்ம கூட தானே இருக்காங்க. அது என்னமோ உண்மைதாமா. அக்கா, இங்க வரவங்க போறவங்க எல்லாரும் நீ செஞ்சி அந்த கிச்சடி அது வேணும் வேணும் சொல்றாங்கக்கா. நான் இல்ல இல்லன்னு சொல்லி வாயே வலிச்சிருச்சு தெரியுமா? ஆமாங்கா, அத கேட்டு கேட்டு அந்த கிச்சடிய எனக்கு சாப்பிடணும் போல ஆயிடுச்சுக்கா. அதுக்கு என்னடா, நாளைக்கே செஞ்சுட்டா போச்சு. பாப்பா, யாரோ வந்திருக்காங்கம்மா. வாங்க பாக்கலாம். போய் பாருங்க, யாரோ வந்திருக்காங்க. போய் பாருங்க. வணக்கங்க. நீங்க தார தெரியாதா? என் பேர் ஏஜிஆர்னு சொல்லுவாங்க. சும்மா கொஞ்சமா 200 to 300 crores பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியே உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வெறும் கிச்சடி செஞ்சு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியவும் உங்களை பத்தி பேச வச்சிட்டீங்க. தேங்க்யூ சார். என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போலான்னு தான் நான் வந்தேன். செல்வி, அந்த அக்காக்கு பாரு, இலையில கூட்டு இல்ல. சரிக்கா. டேய், அந்த இலைக்கு போய் சாம்பார் ஊத்து. சரிக்கா. இல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியலையா? நேத்து போட்டியில ஜெயிச்சதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு சொன்னேன். டேய், அத குர்ரா. இந்தாங்க சார். வாழ்த்துக்கள். என்னப்பா கரண்ட் போச்சு? இருட்டுல எப்படிப்பா சாப்பிடுறது? மெழுகுவர்த்தி ஏத்துடா. பாஸ், இதோ ஏத்துறேன். சாப்பிட்டு போவோம். டேய்,
வாடா, கரண்டே இல்ல. கை கெட்டினது வாய் கெட்டலையே. என்னடா பவர் கட் ஆயிடுச்சு? அதானே பாஸ், எங்கேயாவது லைன் கட் ஆகி வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ? அப்படியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஐயோ, அண்ணே, தமேந்தி, ஆ. சாப்பாடுலாம் பார்சல் பண்ணமா? சரிண்ணே, நான் சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே சரிம்மா, வீட்டுக்கு நீ போறேன். பார்த்து போயிட்டு வாமா. பாத்துக்கோங்க. டேய், அத வரா பாரு. டேய், அவ கிளம்பிட்டாரா? டேய், வண்டியா பாஸ், இந்த ஐஸ் எவ்வளவு இருக்கும்னு சொல்லுங்க. என்ன ஒரு 50 ரூபி இருக்குமா? அதான் இல்ல, வெறும் 20 ரூபீஸ். பரவாயில்லையே. அவ்வளவுதான் பாஸ் ரேட்டு. இன்னைக்கு ஒரு 20 ரூபா மெஸ், 20 ரூபா ஐஸ்கிரீம், எல்லாமே 20-20 இருக்குல்ல? டேய், எதையாவது உலகிட்டே இருக்காத. ஒழுங்கா சாப்பிடுறியா? இல்ல பாஸ், இன்னைக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. இல்லனா இந்த மாதிரி கடையிலலாம் நீங்க சாப்பிட மாட்டீங்கல்ல? டேய், இப்ப நீ ஒழுங்கா சாப்பிட போறியா இல்லையா? சாப்பிடுறேன் பாஸ். இன்னைக்கு நைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். நாளைக்கு நைட் ஈஸியா போலாமா பாஸ்? அங்க 11 மணிக்கு ஒரு தாத்தா மோரை எடுத்து ஆத்துன்னு ஆத்தி குடுப்பாரு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். உங்ககிட்ட தெரியாம ஒரு வாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு சொல்லிட்டேன். அதுக்காக என்ன தெரு தெருவா அலைய விடலான்னு பாக்குறியா? முதல்ல வண்டியில ஏறு. யாரு? அவர் கழுத்துல அந்த லாக்கெட் செயின் எப்படி வந்துச்சு? அன்னைக்கு கோயிலுக்கு வந்ததும் அவர்தானா? இவர் எப்படி என்ன தேடி வந்தாரு? தேடி வந்தாரா இல்ல எதாச்சியா நடந்துச்சா? தமேந்தி, ஏ என்ன இது?
என்ன அடிபட்டு இருக்கு? என்ன ஆச்சு? எப்படி? என்னமாச்சு? என்னமாச்சு? என்ன ஆச்சு? அது இல்ல பெரியம்மா, ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்னம்மா இது? ரத்த காயப்படுற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? அது ரோட்டோரத்துல இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்துட்டு இருந்தேனா, அப்போ என்னம்மா இதெல்லாம்? இரு இரு. இரு கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஆச்சு ஆச்சு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இருமா மருந்து எடுத்துட்டு வரட்டுமா? தேவையதெல்லாம் ரோட்ல வச்சு ரவுடிங்க துரத்தி உயிருக்கு பயந்து ஓடி யாரோ ஒருத்த வந்து காப்பாத்தலாம். இல்லனா ரோட்ல அடிபட்டு செத்து போயிருக்கும். மாமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? அந்த மெஸ்ஸால இன்னைக்கு ரவுடி பசங்க ரோட்ல வச்சு துரத்துற அளவுக்கு ஆயிடுச்சு. இதே அடுத்தடுத்து பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பா பண்ணுவாங்க. எல்லா நேரமும் யாரோ ஒருத்தங்க வந்து காப்பாத்துவாங்களா? அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு அந்த மெஸ்ஸ நடத்தணுங்கிற? அதனால பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா? ஊரை சுத்தி கடன் மட்டும் தான் மிச்சம். அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாம இந்த மாதிரி ரவுடி பசங்கிட்ட அடிபட்டு சாகத்தான் போறான் இவன். மாமா விடுங்க மாமா. அவளே ஏதோ பிரச்சனையோட அடிபட்டு காயத்தோட வந்திருக்கா. இந்த நேரத்துல போய் இதெல்லாம் பேசுவாங்களா? வேற எந்த நேரத்துல தான் பேசுறது சொல்லு. எப்பவும் பேச முடியாது. ஏன்னா அவன் நாம சொல்ற பேச்ச என்னைக்கு கேட்டிருக்கா? இவகிட்ட பேசுறது எல்லாமே வேஸ்ட் தான். திடீர்னு என் வாழ்க்கையில என்னென்னமோ நடக்குதே. பெரிய கடனு, மெஸ்ஸ இழுத்து மூடுற அளவுக்கு பிரச்சனை, 3 நாள்ல 3 லட்சம் தரணும், சமையல் போட்டி, முத பரிசு, 10 மடங்கு விலை, கடைய குடுத்துருன்னு மிரட்டுறாங்க, ரவுடிங்கெல்லாம் துரத்துறாங்க. யாருன்னு தெரியாத ஒருத்தர் வந்து என்ன காப்பாத்தினாரு. அவர் கழுத்துல சின்ன வயசுல நான் போட்டிருந்த அதே லாக்கெட் செயின். என்ன நடக்குது என்ன சுத்தி? ஐயோ, காற்றின் மொழி பாட்காஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் மேஜிக் நடக்கும். எல்லாமே மாறும். எல்லா நல்லதும் தொடர்ந்து ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நடக்கும் போது நமக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்கும். என்னடா இது, நமக்கு வரிசையா நல்லதாவே நடக்குதேன்னு. நம்ம
நமக்கு இப்படியெல்லாம் நடக்காதேன்னு நினைக்கிற அளவுக்கு அது ஒரு ஸ்பெஷல் டேவா இருக்கும். ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட இன்னைக்கு மீட் பண்ணிருக்கீங்க. என்னதான் மீட் பண்ண மாட்டீங்க? கண்டிப்பா நான் உங்களை பாப்பேங்க. அன்னைக்குதான் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சொன்னாரு அந்த ஃப்ரெண்டு? அவர் கூட எல்லாம் பேச முடியலங்க. பார்த்தேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. என்னது, பேசலையா? ஏங்க? எத்தனையோ வருஷம் கழிச்சு பாத்திருக்கீங்க, அவர்கிட்ட போய் பேசிருக்க வேண்டியதுதானே? பேசிருக்கலாம் தான், ஆனா அந்த சூழல் அதுக்கேத்த மாதிரி இல்ல. இது அவர்தானான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அவரை கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் கேட்க மறந்துட்டேன், உங்களுக்கு இன்னைக்கு எப்படி போச்சு? நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேஜிக் டே எனக்கு இன்னும் வரலங்க. அப்படி ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாழ்த்துக்களுங்க. கூடிய சீக்கிரமே உங்க லைஃப்ல ஒரு மேஜிக் கண்டிப்பா நடக்கும். தேங்க்ஸுங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா நடக்கும். இத அப்படியே நேர்ல பார்த்து சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன்.